அதி சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் இடல்ட்ட நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். வேதத்துக்கு நேராக திரும்புவோம் என்று சொல்லி உங்களோடு கூட அவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே உலக கிறிஸ்தவர்கள் நவீன உபதேசங்களிலே சீர்கெட்டு போய்கொண்டிருக்கின்ற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நவீன உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி, வேத வசனத்திற்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 4 வசனத்தில் ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை, ஒரு எச்சரிக்கை வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு அவர்களுக்கு பிரயத்துரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்வதற்கு காரணம், அதற்கு முந்தின வசனம் 3 வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அனைவரும் அவரிடத்திலே தனித்து வந்தார்கள். அப்பொழுது சீசர்கள் ஆண்டவரிடத்திலே சில கேள்விகளை கேட்கின்றார்கள். அதில் முக்கியமான ஒரு கேள்வி, ஆண்டவரே, உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இந்த உலகத்தினுடைய முடிவு இல்லை என்று சொல்ல, ஆண்டுடைய 2ஆம் வருகை எப்பொழுது இருக்கும் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான பதில்தான் இந்த 4ஆம் வசனம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதே அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை வாசித்து பார்க்கும் பொழுது 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். நீங்கள் அதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கிறதை நாம் இந்த அருமையான பகுதியிலே காண முடிகின்றது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான காரியத்தை நாம் சிந்திக்க போகின்றோம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய இந்த உலகத்தின் முடிவு நெருங்கி கொண்டு இருப்பதற்கு ஏராளமான அடையாளங்களை ஆண்டவர் சொல்லியிருந்தாலும், இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு அடையாளம் கள்ள தீர்க்கதரிசிகள். அதிநவீன உபதேசங்களுக்கு செவி குடிக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தை விட்டு இன்னைக்கு நவீன உபதேசங்களுக்கு செவிசாய்த்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த நவீன உபதேசங்களிலே கூட்டம் கூட்டமாய் அவர்கள் அந்த உபதேசங்களை கேட்க செல்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இயேசு ஒலிவ மலையில இருந்த பொழுது ஒருவேளை விசுவாசத்தை விட்டு பிரிக்கத்தக்கதான அநேக காரியங்கள் வந்த பொழுது அவர் இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மை விலக்கி போகச் செய்கின்ற, விசுவாசத்தை மறக்கடிக்கின்ற அநேக வஞ்சகமான காரியங்கள் நடைபெறும். அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவிகள் இன்று போல இன்றும் விறுவிறுப்பாய் இருப்பதில்லை. இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவிகள் வேகமாய் திருச்சபையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை 1 தீமோத்தேயு 4:1 சொல்கின்றார். இன்னைக்கு பிரசங்கிகள் வேடிக்கையான வெளிப்பாடுகளை கொண்டு வருகின்றார்கள். ஆண்டுடைய சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொல்கின்ற அநேகர்கள் வேடிக்கையான வெளிப்பாடுகளை கொண்டு வருகின்றார்கள். பாருங்க, யாருக்கு தான் இன்றைக்கு கூட்டம் இல்லை? ஆவியினால் நடத்தப்படுகிற ஊழியர்களுக்கும் கூட்டம் இருக்கின்றது. அதே வேளையில் ஆவி இல்லாதபடி இப்படி வேடிக்கையான காரியங்களை வெளிப்படுத்துகிற, வேடிக்கையான காரியங்களை பிரசங்கிக்கிற நபர்களுக்கும் இன்னைக்கு கூட்டங்கள் கூடி வருகிறதை காண முடிகிறது. நம்ம இதில் கவனமாய் இன்று போதனைகளை சோதித்து பார்க்க வேண்டும். இதில் ஏமாந்து விடக்கூடாது.
அவருடைய வார்த்தைகள் போதனைகள் சத்திய வார்த்தைகளா என்பதை நீங்களும் நானும் போதித்து பார்த்தால் அந்த நவீன உபதேசங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க முடியும். அப்போஸ்தலர் 17:11 சொல்கிறது, போதனைகளை சோதித்து பார்க்காவிடில் ஏமாறுவது நிச்சயம். இன்னைக்கு அநேகர் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேடிக்கையான உபதேசங்களுக்கு நாம் செவிசாய்க்கிறபடியினால, நவீன உபதேசங்களுக்கு செவிசாய்க்கிறபடியினால இன்னைக்கு அநேகர் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்னும் வாக்கு கிடங்க, அந்த சத்திய ஆவியானவர் தான் நம்மை சகல சத்தியத்திற்குள் நடத்த முடியும். இந்த நவீன உபதேசம் அல்ல. ஆகவே இந்த கடைசி காலத்துல பலவிதமான நவீன உபதேசங்கள் திருச்சபையிலும் ஊழியங்களிலும் புகுந்திருக்கிற இந்த காலத்துல ஆண்டவர் சொல்கின்றார், உங்களை ஒருவனும் வஞ்சியாதபடி இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி காலங்களில் எழும்புவார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் கூட நிறுத்தப்படுவார். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம், தேவ அன்பு ஒரு நாளும் மாறாது. அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் சகல சத்தியத்துக்கு நேராக நம்மை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையில நீங்கள் நவீன உபதேசங்களுக்கு வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாய் இருக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். வேத வசனத்துக்கு நேராக உடைய வாழ்க்கையை திருப்புங்கள். அது உங்களுக்கு சமாதானத்தையும் மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் அவரோடு வாழப்போகிற பாக்கியத்தையும் கொண்டு வரும். அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் தந்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.